ஓம் சாந்தி. 18/1/1969, 8வது பாட்டு. பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, ஒற்றுமைதான் பாதுகாப்பு சாதனம். இன்று வதனத்திற்கு சென்ற போது எவருமே பார்வைக்கு தென்படவில்லை. பாபா குஸ்ஸாதாதி இன்னைக்கு சூட்ச்மவதனம் போனாங்க, பறந்து பரிசாவா. அங்க யாரையுமே காணும். பாருங்க, சூட்ச்மவதனம் போனாங்க, யாரையுமே காணுமா. தொலைவில இருந்து ஏதோ சப்தம் வந்து கொண்டிருந்தது. அது எட்ட இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ முக்கியமான காரியம் நடைபெற்று கொண்டிருப்பது போல தோன்றியது. குல்சாதாதிக்கு தோணுச்சு, ஏதோ முக்கியமான காரியம் நடக்குது. நான் முதலில் சிறிது நின்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க நின்னுட்டாங்க. ஆனால் பிறகு முன்னேறி சென்று பார்க்கும்போது சிவபாபா, பிரம்மா பாபா, மம்மா மற்றும் விஸ்வ கிஷோர் ஆகிய 4 பேரும் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும்போது அங்க 4 பேர், சிவபாபா, பிரம்மா பாபா, பிரம்மா பாபாவோட சிவபாபா, மம்மா மற்றும் விஸ்வ கிஷோர் தாதா 4 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மேலும் பெரிய வரைபடம் அவர்கள் முன் இருந்தது. அதில் சில அடையாளம் முதலியவை தென்பட்டன. பெருசா ஏதோ போட்டோ வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அடையாளம் தெரிஞ்சது. மம்மா அனைத்து குழந்தைகளின் நிலைமை பற்றி கேட்டு கொண்டிருந்தார்கள். மம்மா எல்லார பத்தி கேட்டிருந்தாங்க. நான் மம்மா, தாங்கள் பாபாவையும் அழைத்து கொண்டு விட்டீர்கள் என்றேன். இவங்க போயிட்டு, என்ன மம்மா நீங்க தான் வந்தீங்கன்னு பார்த்தா பாபாவையும் கூட்டுட்டீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தைகளிடமிருந்து தாய் தந்தையின் சாகார துணை விலகுவதை மம்மாவும் விரும்பவில்லை தான். ஆனா அம்மாவுக்கு என்ன ஆசையா, அவங்களுக்கும் பாபா வர்றது பிடிக்கலதான். ஆனால் அது நாடகமாகும் என்றார் மம்மா. ஆனா மம்மா சொன்னாங்க, இது டிராமா. பாபாவே சொல்றாருல, டிராமாவை மாத்த முடியாது. அந்த மாதிரி மம்மாவும் சொல்றாங்க. பின்னர் நான் பாபாவிடம், பாபா இவை என்ன வரைபடங்கள் என கேட்டேன். உடனே இவங்க சிவபாபாட்ட, பிரம்மா பாபாட்ட யார்கிட்டயோ கேட்டாங்க, இது என்ன போட்டோஸ் வரைபடங்கள் சொல்லி கேக்குறாங்க தாதி. பாபா கூறினார், குழந்தாய் எவ்வாறு படைத்தளபதியிடம் எந்தெந்த இடத்தில் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன நடைபெற வேண்டும் முதலிய அனைத்து படங்களும் இருக்குமோ அவ்வாறே படைப்பு காரியத்தினுடைய உரையாடல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னார் பாபா. இப்போ அந்த மிலிட்ரியில எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க படைத்தளபதிட்ட ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. இந்த இடத்துல குண்டு போடணும், இந்த அடுத்து என்னென்ன நடக்கணும், எந்த இடத்துல போய் நம்ம கோட்டையை பிடிக்கணும் அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, படங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி இங்கேயும் பாபா இப்ப படைப்பு காரியம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஒரு இடத்துலயும் பிகேஸ் செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாருல, மேல இருந்து எல்லாம் சூட்சமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த உரையாடல் நடைபெற்று இருந்ததுன்னு சொல்றாரு. அதை பின்னர் கூறுவேன். அதன் பின் ஒரு காட்சியை காட்டினார். இதை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு காட்சி காட்டினாராம். காட்சியில 3 குழுக்கள் இருந்தன. 3 டீம் இருந்தது. ஒன்று செந்நிற எறும்புகள் தங்களுக்குள் பந்து போல ஒன்று சேர்ந்து கொண்டிருந்தன. ஒண்ணுல இந்த கட்டர், இந்த சிவப்பு கலர் எறும்பு இருக்கும்ல, அதெல்லாம் பந்து மாதிரி ஒன்று சேர்ந்துருச்சு. பிரம்மா பாபா துவக்கத்தில் கண்டதை போன்ற காட்சியாக இருந்தது. பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட்ல பார்த்தாருல, அந்த மாதிரி காட்சியா இருந்தது. 2வது குழுவானது மூலவதனத்தில் ஆத்மாக்கள் விட்டில் பூச்சி ரூபத்தில் இருந்தன. 2வது டீம் மூலவதனம் பரந்தாமத்துல ஆத்மா காட்டுறாருல்ல பாபா, அது விட்டில் பூச்சி மாதிரி இருந்தது. மேலும் 3வது குழுவானது பிராமணர்களாகிய நம்முடையதாக இருந்தது. அப்புறம் 3வது டீம் நம்ம எல்லாருமே இப்ப பிகேஸ் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருந்தது. அதுல அனைவரும் வட்ட வடிவில் அமர்ந்திருந்தோம். நம்ம எல்லாருமே பிகேஸ் வட்டமா உட்கார்ந்துருந்தோம். நடுவில் பாப்தாதா உட்கார்ந்திருந்தாரு. இது மலருக்கு நடுவில் மகரந்தமும் நாற்புறங்களில் இதழ்களும் இருப்பது போல தோன்றியது. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து நடுவுல பாபா உட்கார்ந்துருந்தது. அந்த மலர், இந்த ரோஜா மலர் இருக்குது, அது மாதிரி மலருக்கு நடுவுல அந்த மகரந்தம் அதை சுத்தி இதழ் இருக்கிறது மாதிரி தாதிக்கு தோன்றுச்சு. இதன் ரகசியத்தை பாபா விளக்கினார். இப்ப பாபா இதை புரிய வைக்கிறாரு. குழந்தாய், பிரத்யட்சதாவின் தொடக்கத்திலும் கூட குழுவாக கண்டேன், இறுதியிலும் கூட ஆத்மாக்கள் குழு ரூபத்தில் தான் இருந்தாக வேண்டும். பாபா சொல்றாரு, ஆரம்ப காலத்துல வந்தாரு இல்லையா, சிவபாபா வந்தார் இல்லையா, பிரம்மா பாபா விடல, அப்ப கூட டீமா தான் இருந்தாங்க. 350 பேர் கொண்ட குழுவா இருந்தாங்க. அதே மாதிரிதான் கடைசியும் எல்லாரும் குழு ரூபத்துல இருக்கணும்ன்றாரு. எல்லாருமே டீமா ஆயிடுவாங்க, எல்லாம் ஒரே குழுவா ஆயிடுவாங்க. மேலும் தற்போது நடுவிலும் கூட குழு இருக்கிறது. இப்பயும் கூட குழுவா இருக்கிறாங்க எல்லாரும். குழுவின் சக்தி உள்ளதென்றால் எவரும் அசைக்க இயலாது. பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒன்னா ஒழுங்கா இருந்தீங்கன்னா, இப்ப ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம்ல சக்தி இருந்துச்சுன்னா யாரும் இந்த டீமை அசைக்க முடியாது. மாயா எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா. பாருங்கள், பாப்தாதா எங்கிருந்தெல்லாம் தேர்ந்தெடுத்து குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப பாபா பாருங்க, யாரெல்லாம் எங்கெங்கயோ புடிச்சு ஒரு டீம் மாதிரி உருவாக்கி இருக்கிறார். அவ்வாறே குழந்தைகளும் கூட குழுவாக செயல்பட்டால் மாயா போர் செய்யாது. இப்ப குழுக்குள்ள நமக்கு ஒற்றுமை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாயா உள்ளார வராது, போர் பண்ண முடியாது.
ஒற்றுமை இல்லைனாதான் நமக்குள்ளாரே நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாயா உள்ள நுழைஞ்சிரும். அதனால வெளியே இருந்து மாயா உள்ள வந்துரும். அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகள் கூட குழுவா செயல்படணுன்றாரு. எவ்வாறு ரோஜா மலர் அல்லது வேறு எந்த மலரானாலும் அதை தகுந்த இடத்தில் தான் வைப்பார்கள். மேலும் தனி இதழாக இருந்ததென்றால் கையால் சீக்கிரம் கசக்கி விடுவார்கள். இப்ப ரோஜா எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது முழு மலரா இருந்துச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு சாமி படத்துக்கு வைப்பாங்க. இதே தனித்தனியா ரோஜா மலர் கொட்டிக்கிச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. அதனால தனியா இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாதுன்றாரு. குழுவா ஒற்றுமையா இருங்கன்றாரு. அவ்வாறே குழந்தைகளின் குழுவும் மலர்ச்சென்றாக இருந்ததென்றால் வெற்றியை பிராப்தியாக பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எவரும் போர் புரிய இயலாது. அப்ப நீங்க எல்லாரும் மலர்ச்சென்ற மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள்கிட்ட யாரும் போர் புரிய இயலாதுன்றார். இவ்வாறு உரைத்தவரை பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் குழுவில் ஒற்றுமைதான் பாதுகாப்பிற்கான சாதனமாகும் என்று கூற சொன்னார். அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைகளே இப்ப எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்கல்ல, இப்ப நிறைய இந்த மாயாவினால பிரச்சனைனால விதவிதமா அவங்கவுங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இந்த மாயா வரக்கூடாதுன்னா நீங்க ஒற்றுமையா இருக்கணும். உங்க குழந்தைகளுக்குள் குழுவில் ஒற்றுமைதான் உங்க பாதுகாப்புக்கு சாதனம் சொல்லி பாபா சொல்ல சொன்னாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா.